ஹாய். 20க்கு 20 ஒரு பேப்பர் எடுத்துட்டு, ஸ்கொயரை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்கொயரில் பாதி ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக அந்த பாதியை எடுத்துக்கிட்டு, இந்த ட்ரையாங்கிளாக தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. 20க்கு 20 பேப்பர் எடுத்து அதில் பாதி ஸ்கொயராக தான் எடுத்துகிட்டு நம்ம பாதி எடுத்துருக்கோம். ஸ்கொயரில் பாதி என்ன சைஸ் எடுத்தாலும் ஸ்கொயரில் பாதி. இப்போது கரெக்டாக ரெண்டாக நம்ம மடக்கிக்கணும். ஃபஸ்ட்டில் கரெக்டாக சேமாக வச்சுக்கிட்டு இப்போது மடக்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம சென்டர் பகுதி இருக்குது பார்த்திங்களா, இந்த சென்டர் பகுதிக்கு நேராக இந்த மாதிரி மடக்கிக்கணும். ரெண்டு பக்கத்தையும் அதே மாதிரி மடக்கிக்கலாம். இப்போ நம்ம மடித்தாச்சு. அதுக்கப்புறமா பேப்பரை நிமித்துக்கலாம். இப்போ இந்த சென்டர் பகுதியை கரெக்டாக இந்த சென்டரில் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி கரெக்டாக மடக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த ஜாயிண்ட் ஆகிற அந்த பகுதிக்கு கரெக்டாக சென்டரில் வச்சு இப்படி இப்படி லைன் போட்டு விட்டுக்கோங்க. அடுத்த இந்த முக்கில் அடுத்த பகுதியும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் வரைக்கும் வச்சுட்டு இப்போது இந்த பகுதியில் நமக்கு அப்படி வி மாதிரி கிடைக்கும். இந்த பகுதி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பகுதியை நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம நிமித்துக்கலாம். அப்புறமா நம்ம முதல்ல இருந்த மாதிரி அந்த பேப்பரை மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு பேப்பரை திருப்பிக்கோங்க. திருப்பும்போது நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பகுதியை கரெக்டாக ஒரு குட்டி ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த பக்கமும் அதே மாதிரி குட்டி ட்ரையாங்கிள் வர மாதிரி அந்த லைனுக்கு நேர் கரெக்டாக வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பக்கமும் மடித்தாச்சு. இனி அதை நிமித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம பேப்பரை நிமித்துக்கலாம். நம்ம பேப்பரை நிமிக்கும்போது நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது நம்ம இப்போ முதல்ல நம்ம ஒரு மடிப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த மடிப்புலேருந்து கொஞ்சம் தாண்டி மடிச்சுக்கணும். அதாவது இந்த ட்ரையாங்கிள் முடிகிற ஏரியாவிலேருந்து மடிப்பு வரணும். பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் முடிகிற இடத்துலேருந்து கரெக்டாக அந்த மடிப்பு வரணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கலாம்.
கரெக்டாக நான் அந்த பகுதி பார்த்து மடிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி அந்த ட்ரையாங்கிள் முடிகிற பகுதியில் பார்த்து மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடிச்சாச்சு. அப்புறம் இந்த லைன் முடிகிற இடத்துலேருந்து கரெக்டாக கீழே பார்த்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் பக்கமும் அதே மாதிரி அந்த லைன் முடிகிற இடத்துலேருந்து இப்படி மடிச்சு விட்டுக்கோங்க. நமக்கு பார்க்கும்போது அது கரெக்டாக அந்த 2 லைனும் இணைஞ்சிருக்கணும். கீழ்ப்பகுதி அந்த மாதிரி கரெக்டாக மடிச்சுட்டு இப்போ நிமித்துக்கலாம். நிமித்துட்டு இப்போ இந்த மேல் பகுதியை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் இருக்கிற அந்த பகுதியை திரும்ப ஒரு வாட்டி கூட மடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த 2 லைனையும் சேர்த்து இப்படி மடிச்சுக்கணும். அந்த ஒவ்வொரு காலத்துலேயும் 2 ஆக்கிக்கணும். அடுத்து இருக்கிற காலத்தை 2 ஆக்கிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஒரு இதுக்கு இடையில 2 ஆக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இறகு பகுதியை நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மாதிரி தாத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அந்த மடிச்சு விட்ருப்போம் பார்த்தீங்களா, அந்த பகுதியை
இந்த பகுதியை பின்னாடி ஆக்கிட்டு இதில் அந்த வி மாதிரி லைன் இருக்கும். இந்த பகுதி இப்படி இந்த மாதிரி ஃப்ளாட் ஆக்கிக்கணும். ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இந்த பகுதியை இப்படி சாய்வாக வச்சுட்டு அதில் அது ஒரு லைன் இருக்கும். அந்த லைனுக்கு அந்த பக்கம் இருக்கிறத அடியில் மடக்கி விட்டுக்கணும். இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக ஒரு ஹார்ட் ஷேப் வந்திருக்கும். இப்போ இதில் இந்த பகுதியில் ஒரு முக்கு மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மடக்கி விட்டது. அந்த முக்கு பகுதியை இப்படி திருப்பி விட்டுக்கணும். திருப்பி விட்டுட்டு கீழ்ப்பகுதியை அந்த பகுதியை கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கணும். இப்போ நமக்கு ஹார்ட்டு கொஞ்சம் கூட கிளியர் ஆகும் இதை பண்ணும்போது. இப்போ நம்ம 2 பக்கமும் இந்த மாதிரி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த இறகு பகுதி இந்த மாதிரி கீழ்ப்பகுதி இப்படி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். இப்போது இந்த பகுதி மாதிரி ஒரு அடுத்தடுத்த பகுதிகளை நம்ம மடக்கி உள்ளே விட்டுக்கணும். இப்போது இனி லாஸ்ட்டு இது பகுதியில் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கணும். முன்ன பகுதியை நீட்டாக இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கணும். இப்போ இந்த பக்கம் நம்ம பண்ணோம் பார்த்திங்களா, அதே மாதிரி அடுத்த பக்கத்தையும் பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி மடக்கிக்கலாம். அதுக்கு அடுத்த இடையில இருக்கிற பகுதியை லைட்டாக மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நிதானமாக மடிச்சுக்கோங்க. பேப்பரை திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 பக்கமும் கிளியர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த ரெக்க பகுதியை நல்லா அப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. நம்ம பேப்பர்லேயே அழகாக ஹார்ட்டில் ஒரு விங்ஸ் வச்சு என்ன அழகாக பண்ண முடியுது பார்த்தீங்களா? மேலே உள்ள இந்த பகுதியை வளைச்சி விட்டால் போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பேப்பர்லேயே நம்ம ரெக்க மாதிரி வச்சு என்ன அழகாக செய்ய முடியுது. இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.